அண்மை செய்தி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மகா குடமுழுக்கு நாளை கோலாகலமாக நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குடமுழுக்கு விழாவில் 10 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திருச்செந்தூரில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் நெருக்கடியின்றி விழாவில் காணும் வகையில் கோயில் கடற்கரையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பக்தர்கள் பாதுகாப்பு கருதி மின் விளக்குகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்களமானதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம். அருள், திருச்செந்தூரில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எத்தனை பேர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க? கோயில் சார்பாக என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நாளை திங்கட்கிழமை நடைபெறுகிறது. இதனையொட்டி மூலவர் பார்வதி அம்பாள், வள்ளி அம்பாள், தேவானை அம்பாள் ஆகிய தெய்வங்களுக்கு கோவில் உள்பிரகாரத்தில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ராஜகோபுரம் அடிவாரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை மண்டபத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் காலை மற்றும் மாலையில் யாகசாலை பூஜை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது 12 கால யாகசாலை பூஜை நடைபெற்று வருகிறது. இன்று காலையில் 9ஆம் கால யாகசாலை பூஜையும், மாலையில் 10ஆம் கால 11ஆம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற உள்ளது. அதாவது இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 10 லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கும்பாபிஷேகமானது நாளை காலை 6:15 முதல் 6:50க்குள், அதாவது ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் விமான தளத்தில் உள்ள மூலவர் சண்முகர், வள்ளி, தேவானை, பெருமாள், நடராஜர் மற்றும் அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேக விழாவில் 10 லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் பார்த்தோமானால் கோவில் கடற்கரையில் பக்தர்கள் சிரமமின்றி கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு அகன்ற LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் மூலம் பக்தர்கள் கண்காணிக்கப்படுகின்றாங்க. மேலும் பக்தர்கள் கூடக்கூடிய கடற்கரை மற்றும் தற்காலிக வாகன நிறுத்தம் நகர்பகுதியில் பக்தர்கள் கூடக்கூடிய இடங்களில் 20 ட்ரோன்கள் மூலம் புனித நீர் பக்தர்கள் மேலும் தெளிக்கிற வசதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது தற்காலிக வாகன நிறுத்துமிடம், கோவில் கடற்கரை உள்ளிட்ட பக்தர்கள் அதிக கூடிய இடங்களில் சுமார் 65 இடங்களில் அகன்ற LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கழிப்பிட வசதிகள் சுமார் 824 கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய 25 மருத்துவ குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளது. 27 தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் உள்ளது. இப்போ காவல்துறை தரப்புல பாதுகாப்பு பணியில சுமார் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். வாகன வசதிகளை நம்ம பார்த்தோமானால், தற்காலிக நிறுத்தமிட வாகன வசதிகளை பார்த்தோமானால் 3 இடங்கள்ல, அதாவது திருநெல்வேலி மார்க்கமா வரக்கூடிய பேருந்துகளும், கன்னியாகுமரி மார்க்கமா வரக்கூடிய பேருந்துகளும், தூத்துக்குடி மார்க்கமா வரக்கூடிய பேருந்துகளுக்கு 3 இடங்கள்ல பேருந்துகள் நிறுத்துவதற்கு 1500 பேருந்துகள் நிறுத்துவதற்கு தற்காலிக பேருந்து நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 20 இடங்கள்ல தற்காலிக வாகன நிறுத்துமிடமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாகன நிறுத்துமிடம், பேருந்து நிறுத்துமிட இடங்கள்ல கழிப்பறைகள், குடிநீர் வசதி, அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான உணவு வசதிகளும் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே திருச்செந்தூருக்கு இந்த கடந்த யாகசாலை தொடங்கிய 1ஆம் தேதி தொடங்கிய நாட்களில் 400 பேருந்துகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இயக்கப்பட்டு வருகிறது. கூடுதலாக நாளை மற்றும் 455 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. மேலும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்காலிக பேருந்து நிலையம் மற்றும் தற்காலிக வாகனம் நிறுத்துமிடங்களிலிருந்து பக்தர்கள் கோயிலுக்கு செல்வதற்கு இலவச மினி பேருந்து மற்றும் அரசு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. அருள், இந்த முக்கிய குடமுழுக்கு விழாவில் முக்கியஸ்தர்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்காங்க? அது மட்டும் இல்லாம தமிழ்ல மந்திரங்கள் ஓதப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையில அது குறித்த தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா? அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழ் கடவுள், முருகல் கடவுளாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த கோவில் கும்பாபிஷேகம் பிரபு எல்லாராலும் பார்ப்பை ஏற்படுத்தியது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வந்த நிலையில கோவில் நிர்வாகம் மற்றும் அறநிலைத்துறை சார்பில் சமஸ்கிருதத்திலும் இணைந்து தமிழும் 64 ஓதுவார்களுடன் தமிழும் அர்ச்சனை செய்யப்படும். தமிழிலும் வேத மந்திரங்கள் முழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் 64 ஓதுவார்கள் தமிழ் முறைப்படி மந்திரங்களை தெரிவித்து வருகிறாங்க. மேலும் இந்த கோவில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றதுனால
பல்வேறு இடங்கள்ல தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டு பக்தர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய பிரமுகர்களுக்காக, அதாவது கோவில் விமான தளத்துல வந்து சுமார் 600 முதல் 700 பேர் கோவில் விமான தளத்திலிருந்து கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அங்கு வந்து ஒரு பலகை அமைக்கப்பட்டு 2 பக்கமும் அந்த விமான தளத்துல தடுப்பு கம்பிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விமான தளத்துல வந்து முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், தொழிலதிபர்கள், உபயதாரர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள அங்கு விமான தளத்தில் அவர்கள் இருந்து கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு சிறப்பு பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் நாளை குடமுழுக்கு நடைபெறுவதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள்.